ஒசூரில் சக்தி வாய்ந்த புகழ்பெற்ற ஸ்ரீ சந்திரசூரியேஸ்வரர் கோயிலின் தேர் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கு ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடும் மற்ற மாநிலங்களிலிருந்து இதற்கு ஏற்கனவே பல கோடி பக்தர்கள் உள்ளனர். அந்த பக்தாதிகள் ஒருவருக்கெல்லாம் அன்னதானம் வழங்கப்படும். ஒரு 200 இடத்தில் அன்னதானம் வழங்கப்படும். அதுக்கும் மக்களுக்கு அந்த வெயில்ல வர்றவங்களுக்கு மோரும், பண வெள்ளத்த கருப்பட்டி வெள்ளத்த தண்ணி இதெல்லாம் கொடுக்கப்படும். எப்பயும் கொஞ்சம் பேர் பழங்க கொடுப்பாங்க, மோர் கொடுப்பாங்க, தயிர் சாதம் கொடுப்பாங்க, அத்தனை பானக்கம் இதெல்லாம் கொடுப்பாங்க. அத்தனை பேரும் கிடைக்கும். நீங்க அதே போல் கொஞ்சம் கூடுதலாக வேலைப்படுறதா ரொம்ப நல்லா இருக்கும். போலீஸ் காவலும் எப்பயும் எங்களுக்கு பற்றாக்குறை இருந்தாலும் போலீஸ் அன்னைக்கு மேனேஜ் பண்ணி அதிகமாக சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சிசிடிவி கேமராவும் போட்டு எல்லாம் ஒரே சைடு போய் ஒரே சைடில் கோயிலுடைய அறங்காவல்துறை அவர்களும் கோயில் இணைந்து நல்லா பெருசாக செய்து எங்களுக்கு ஒரு சிறிய ப்ராப்ளம் என்றால் இந்த சந்திரகிரகணம் வந்துவிட்டது. அதனால் பக்த கோடிகள் எல்லாரும் காலையிலேயே தேர் இழுக்கிற மாதிரி இருந்தது. தேர் இழுத்துட்டு எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க சந்தோஷமா. எங்க ஊரும் நல்லா இருக்கணும், எங்க ஊர்ல இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும், இந்த கோயிலுக்கு போனவங்க அத்தனை பேரும் நல்லா இருக்கணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஒரு சிலர் இன்னைக்கு சந்திரகிரகணம்ன்றதுனால நேற்று அன்னதான நிகழ்ச்சி, நேற்று அன்னதானம் அதுவும் ஆரம்பிச்சிட்டோம், இன்னைக்கும் ஆரம்பிக்கிறோம், நாளைக்கும் ஆரம்பிக்கிறோம். தொடர்ந்து 3 நாளா கொடுத்துருக்கோம். இது தமிழ்நாடு, கர்நாடக மாநில எல்லையில் இருக்கிறதால போலீஸ் பாதுகாப்பு கொஞ்சம் பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்றாங்க. எங்க ஊர்ல மொத்தமாவே பற்றாக்குறை தான் எங்க எல்லையில. இருந்தாலும் இந்த போலீஸ் இருக்கிற போலீஸ் வச்சு மேனேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷம். மாநகராட்சி போதுமான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்களா? செஞ்சு கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமா செஞ்சிருந்தாங்கன்னா ஊர் கொஞ்சம் நல்லா இருக்கும், நடக்கிறவங்களுக்கு போறவங்களுக்கு எல்லாம் சேஃப்டியா இருக்கும். அதான் நான் ஒசூர் கார்பரேஷனுடைய ஜோனல் சேர்மனா இருக்கிறேன். 42வது கார்பரேட்டரா இருக்கேன். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஒசூர்ல தேர் திருவிழா நடக்குது. இந்த தேர் திருவிழா பாத்தீங்கன்னா இன்னைக்கு சந்திரகிரகணம் இருக்குது. அதனால கோயில 2 மணிக்கு நட சாத்துறாங்க. அதனால பக்தர் கொஞ்சம் கம்மியா தான் இருக்காங்க. இந்த அன்னதானம் வழக்கப்போல் நடந்துட்டே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மாநகராட்சிக்காரங்க இவங்க இந்த மொபைல் டாய்லெட் எல்லாம் வச்சிருக்காங்க, மக்களுக்கு எல்லாம் பயன்பாட்டா இருக்கு. அதே போல காவல்துறை அவங்க அங்கங்க சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. நிறைய திருட்டு போகுது, செயின் அதெல்லாம் ஏதாவது சிசிடிவி கேமரா அது நல்லா பயன்பாட்டா இருக்கு. மக்கள் வந்துட்டே இருக்காங்க. தேருக்கு நல்லா கூட்டம் அதிகமா தான் இருக்கு. நீங்க எத்தனாவது வருஷமா அன்னதானம் பண்றீங்க? கிட்டத்தட்ட 20 வருஷமா போயிட்டு சார் அன்னதானம். ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிடுறாங்க. இன்னைக்கு காலையிலே எவ்வளவு நேரத்துக்கு தேர் திருவிழா ஓபன் பண்ணாங்க? காலையிலே 5 மணிக்கு தேர் இழுத்துட்டாங்க சார். தேர் இழுத்துட்டாங்க. மத்தியானம் 1 மணிக்கெல்லாம் தேர் எடுத்து போய் சேர்ந்துடும். இது சந்திரகிரகணம்ன்றதுனால 2 மணிக்கு முடியும். சந்திரகிரகணம்ன்றதுனால 2 மணிக்கு எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. கோயிலெல்லாம் நட சாத்துறாங்க சார். எத்தனை ஆயிரம் மக்கள் கலந்து கொள்வாங்க நீங்க எதிர்பார்க்க? லட்சக்கணக்கான மக்கள் சார். கர்நாடகா, ஆந்திரா இந்த 2 மாநிலத்துல ஆளுக்குள்ள வராங்க சார். ஆளுங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நடக்குதா இல்ல நாளைக்கு நடக்குதா? நாளைக்கு இதே போல கூட்டம் வரும் சார். இன்னைக்கு நிறைய பேர் வரமாட்டாங்க மத்தியானத்துக்கு மேல. இந்த கூட்டம் எல்லாம் நாளைக்கு இன்னும் அதிகமா கூட்டம் வரும் சார். இன்னைக்கு நாளைக்கு 2 நாளைக்கு. உங்க பேரு? சிவகுமார் சார், ஏடிஎம்கே வட்ட செயலாளர். தேர் திருவிழா இன்னைக்கு ரொம்ப பயங்கரமான கூட்டம். இன்னைக்கு ஆப்டேன்றதுக்கோசரமா காலையில எல்லா மக்கள் தரிசனம் பண்றது காலையில வந்துட்டாங்க. விடிகால 5 மணிக்கு தேரை இழுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால இன்னைக்கு அன்னதானம் எல்லாம் மதியமா ஸ்டார்ட் பண்றாங்க. இன்னைக்கு நல்லா ஜெகஜோதியா மக்கள் சேர்ந்துக்கிறாங்க. போலீஸ், காவல்துறை, சிசிடிவி கேமரா எல்லாம் போட்டு நல்லா சூப்பரா ஒத்துழைப்பு கொடுத்துக்கிறாங்க. மாநகராட்சி ஆளுங்க மொபைல் டாய்லெட்டுங்க எல்லாம் போட்டு அருமையா பண்ணி கொடுத்துக்கிறாங்க. இந்த வாட்டி சூப்பரா பண்ணிக்கிறாங்க. தேர் இன்னைக்கு எல்லாம் சிசிடிவி கேமரா எல்லாம் பார்த்தா மக்கள் யாரு ஒரே ஒரு திருட்டு பொருள் போகாத மாதிரி ஆளுங்களை வச்சு போலீஸ், காவல் அதிகாரிகள் எல்லாம் சூப்பரா பண்ணி கொடுத்துக்கிறாங்க. இப்ப கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூட்டம் குறையுது அப்படின்ற மாதிரி தகவல் தெரியுது சார். இன்னைக்கு கூட்டம் சந்திரகிரகணம்ன்றதுக்கோசரமா ஆப்டேலுக்கு காலையில சில பேர் வந்துக்கிறாங்க. இன்னும் வர வேண்டிய ஆளுங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்க, நாளைக்கு வர்றாங்க. அதனால இது தொடர்ந்து 3 நாள் இருக்கு. இன்னைக்கு தேரு, நாளைக்கு பல்லைக்கு, நாளான்னைக்கு தெப்பக்குள்ள வர்றாங்க. அது 3 நாள் கண்டினியூ இருக்கு சார் இந்த தேர் திருவிழால. அதனால இன்னைக்கு சந்திரகிரகணம்ன்றதெல்லாம் 2 மணிக்கு மூடிடுறாங்க. 2 மக்கள் மறுபடியும் 7 மணிக்கு மறுபடியும் கோயில திறக்கிற மாதிரி ஐடியா இருக்குது. பூஜை பண்ணி கோயில் திறந்தா நைட்டு மறுபடியும் ரன்னிங்ல அப்படியே போகும், தொடரும் அப்படியே. உங்க பேரு? லக்ஷ்மணன் சார்,
ஏடிஎம்கே மாவட்ட துணை செயலர் சார்.